சொல்லும்போது 12ஆம் அத்தியாயத்தில் மனம் சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறார். சமோநிலை, சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் உண்டு. எல்லா ஜீவர்கள்ட்டையும் சமநிலை, சம விஷன், பார்வை சமமாக இருக்கணும். மகாபாரதத்தில் முதல்ல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட பேசுகிற போது துரியோதனன் எவ்வளவு மோசமானவன், துர்மதியன் அப்படின்னு சொல்லுவாங்க. துரியோதனன் அவன் பேர் சுயோதனன். ஆனால் கெட்டவங்கிற அர்த்தத்தில் அந்த துரியோதனைங்கிற பேர் இருக்கு. அவ்வளவு மோசமானவனை ஆதரித்து யாரெல்லாம் அவன் பக்கம் ஆதரவாக வந்திருக்காங்க அந்த மூஞ்செல்லாம் நான் பார்க்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதர்மத்தை கூட ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை முதல்ல தூண்டுறது அர்ஜுனன் தான். சேனை நடுவில் ரதத்தை கொண்டு நிறுத்து, அந்த முகத்தெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ பகவான் கொண்டு போய் நிறுத்துகிறார். அதுக்கடுத்து என்ன நடக்கணுமோ அது நடக்கலை. என்ன ஆகுது, அவனுக்கு சண்டை போடுறதுல இஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. எதிர்வரிசையில் இருக்கிற கூட்டத்தை பார்த்து என்னை வளர்த்த பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க, என்னை கொஞ்சி வளர்த்த தாத்தா பீஸ்மர் எதிராக இருக்கிறார், சின்ன வயசில் நான் படித்த குருகுலத்து வாத்தியார்லாம் இருக்கிறாங்க, துரோணர் இருக்கிறார், கிருபாச்சாரியா இருக்கிறாங்க, அடுத்து அம்மா கூட பிறந்த சகோதர வர்க்கம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு கூனி குறுகி போயிடுச்சு. இவன் பக்கம் 7 பங்கு படைகள் இருக்குது, எதிர்பக்கம் 11, அட்சௌகினி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அங்கே ஜாஸ்தி இருக்குது எதிர, இங்கே கம்மியாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. அப்போது துரியோதனன் அவனுடைய தலைமை தாங்கிறது யார்? பீஸ்மர். அங்கே படைகளை அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அவன் அறிமுகப்படுத்தும்போது பீஸ்மரை தரம் குறைச்சி அறிமுகப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்னா, பிதாமகரே எதிர பாருங்க, பலசாலியான பீமன் இருக்கிறான், ஆனால் நீங்கள் பராக்கிரமசாலி, அவன் பலசாலி. இங்கே நம்மக்கிட்டேயும் நிறையா என்னென்ன விதமான வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் உங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வாய் விடுறான். உண்மையிலே எல்லாரையும் காக்கும் பொறுப்பு இவருக்கு தான் இருக்குது, தளபதிக்கு தான் இருக்குது. ஆனால் உங்களை இவங்கெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவாங்க. இப்படி கொஞ்சம் வினயமாக பேசுகிறான். அது காரணம் என்னென்னா, பேர் தான் படைகள் இங்கே ஜாஸ்தி, ஆனால் அத்தனை பேருக்கும் பாண்டவர் பக்கம் ஒரு பாசம் இருக்குது, அந்த அர்த்தத்தில் அவன் பேசுகிறான். பீஸ்மர் பாண்டவர்களை காப்பாற்றுறதுல குறியாக இருப்பார். அவர் சண்டை போட்டால் அப்போ எப்படி இருக்கும், யாருக்கு போரிடுறாருனே தெரியாது, அப்படி தான் இருக்கும். துரோணர் இருக்கிறார், அர்ஜுனன் பிரியமான சீடன். அப்போ அவர் பக்கமும் இதே மாதிரி நடுத்தர கருத்து தான் இருக்குது. இந்த விதத்தில் பார்க்கும்போது பீமன் பக்கம்தான் பலம் ஜாஸ்தி இருக்குது. இங்கே எல்லாம் பராக்கிரமம் இருக்குது. பராக்கிரமங்கிறது எப்படின்னா, வெறித்தனமான சக்தின்னு சொல்லலாம். இப்போ யானை பலசாலின்னு சொல்லலாம், சிங்கம் பராக்கிரமசாலின்னு சொல்லலாம். அது மாதிரி எவ்வளோ பலம் இருந்தாலும் பராக்கிரமம் ஜெயிக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இங்கே இத்தனை பேர் இருந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் உள் மனசில் பாண்டவருக்கு மேலே ஒரு பட்சபாதம் உண்டு. அந்த
சமமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது துரியோதனன். ஆனால் இந்த பக்கம் அப்படி இல்லை. கிருஷ்ணர் பக்கம் ஏற்கனவே 2ஆக பிரித்து கொடுத்தார் பகவான். சமமாக நடந்துக்கிட்டார். படை வேணுமா நான் வேணுமாங்கும்போது எனக்கு படை போதுன்ட்டு அவன் போயிட்டான். இவன் எனக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டான் அர்ஜுனன். அப்போ கூட துரியோதனன் போனதும் கிருஷ்ணர் கேட்குறார் அர்ஜுனன்ட்ட, நீ ஏன் இப்படி சின்ன பையனாட்டம் சின்ன பிள்ளைத்தனமாக கேட்ட? உனக்கு விவரம் பத்தலை. படைகளை கேட்டிருக்க வேண்டாமா? அவன் எவ்வளோ விவரமாக இருக்கான் பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், எனக்கு தெரியும், எங்களுக்கு தோல்வி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நீ தான் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில். இது மாதிரி பகவான் என் கூட இருக்கணும், அந்த ஒரு கருத்துப்பட இருக்கணும். நமக்கு வெற்றினாலும் சரி தோல்வினாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் பகவானோட இருக்கணும், அதை மட்டும் விடக்கூடாது. அதுதான் உண்மையான சரணாகதி. கிருஷ்ணர்கிட்ட வாங்கலாம், ஆனால் தன்னை கொடுக்கறது தான் சரணாகதி. வாங்கிறது கிடையாது. வாங்கிறது பிஸ்னஸ் மாதிரி. அன்பு கொடுக்கறதுல குறியாக இருக்கும், சுயநலம் எடுக்கிறதுல குறியாக இருக்கும். அது மாதிரி துரியோதனை எனக்கு படை தான் வேணும் அப்படின்ட்டான். நான் தான் முதல்ல வந்தேன், நான் கேட்குறத கொடு அப்படின்னா கிருஷ்ணர் அதெல்லாம் முடியாது. நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான். கால் மாட்டில் இருந்தான், படக்குன்னு பார்த்துட்டேன். அடுத்தவன் உன்னோட வயசில் அவன் குறைஞ்சவன், அதனால் இளையவங்களுக்கு முதல் உரிமை. அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுத்துட்டு தான் அடுத்து உனக்கு அப்படின்னார். ஆனால் உனக்கு என்ன வேணுங்கும்போது 2ல் எது வேணுங்கும்போது நீ தான் வேணும்ட்டான். துரியோதனுக்கு உடனே சந்தோஷம், நல்ல வேளை படைகளை கேட்கல அப்படின்னு. இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்குறோம். இதில் என்னென்னா, கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி இருந்தாலும் அதெல்லாம் தோல்வி தான். ஆனால் கிருஷ்ணர் இருந்து வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதெல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிறதுக்கு துவக்கத்திலேயே இது ஒரு பாடம். பகவத்கீதையில் இது இருக்குது. பகவான் கூட இருந்தால் அது நமக்கு சம்பத்து, பகவான் கூட இல்லாட்டி அது விபத்து அப்படின்னு குந்தியும் ஒரு பிரார்த்தனையில் சொல்கிறார். ஒவ்வொரு இதுகள்லையும் அப்படி நம்ம வரிசையாக பார்க்கும்போது கிருஷ்ணர் தான் விதி. அவர் பாண்டவர்கள் கூடவே இருந்து அவங்க அத்தனை பாடுகள் பட்டால் கூட, அதில் கிருஷ்ணர் கூடவே இருந்தால் கூட பகவான் இருக்கிறார்களா அது போதும் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு இருந்ததே வழிய ஒரு இடத்துலையும் அவங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம், இவ்வளோ கஷ்டம் வந்தது, இப்படிலாம் அவஸ்தைப்படுறோம், இவ்வளவு கிருஷ்ணர் கூடவே இருக்கிறோம், எங்கள் வீட்டில் தான் கிருஷ்ணர் சாப்பிட்றார், ஆனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு இடத்துல இவங்க கிருஷ்ணரையும் குறை சொல்லலை, எங்களை கௌரவர்கள் இப்படி துரத்தி அடிச்சிட்டாங்க, எங்களை வளர்த்த திருதராஷ்டிரன் தான் காரணம் அப்படியும் அவங்க குறை பேசலை. எங்களுக்கு ஒன்றும் இப்படி சில கர்ம வினைகள் இருக்கலாம், அது காலம் அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு அதோடைய பலனை தருது, இதையெல்லாம் நாங்கள் சந்திக்கணும், சந்தித்தாதான் நல்லது, நல்ல வேளை எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், பகவான் எங்கள் கூட இருக்கிறார், அப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. இதுதான் பகவானை சார்ந்து இருக்கிறவங்களுடைய வார்த்தை, வாயில் வர்ற வார்த்தை. பகவானை பயன்படுத்துகிறவங்க வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே கடவுளை அடைகிறதுக்கு உலகத்தை பயன்படுத்துறது ஒரு தினசு, உலகத்தை அடைகிறதுக்கு கடவுளை பயன்படுத்துறது ஒரு தினசு. நிறைய பேர் அந்த ரெண்டாவது இதில் தான் இருப்பாங்க. இறைவனுக்காக எதையும் ஏற்றுக்கணும், அவருடைய சித்தம்னா அவருடைய எண்ணம்தான் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறது, அது மாதிரி இருக்கணும். அப்படி மகாபாரதத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவருடைய இருப்பு நீ சும்மா எங்களோட இருந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு எல்லாமே இருந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறார்.
எத்தனை விதத்தில் அவமானம் ஏற்பட்டது. பலராமர் துரியோதனம் பக்கம் உள்ளவர் தான் பலராமன். அவர் கூட ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கான் துரியோதனன் வருத்தப்பட்டார் மகாபாரத போர் வர்றபோது. அப்போ அவர் அங்கேருந்து தீர்த்த யாத்திரை கிளம்பி வந்துட்டார். மதுரையில் இருந்தார், மீனாட்சி கோயில் வந்தார், தென்காசி பிரம்மதேசம் இங்கெல்லாம் வந்தார். கேரளா வரைக்கும் போயிட்டு திரும்ப குஜராத் வழியாக திரும்பி போயிட்டார் பலராமர். அவர் கூட வருத்தப்பட்டார். இங்கே ரொம்ப வருந்தினது துர்வாசரை எதுக்கு துரியோதனை அனுப்பி வச்சான், காட்டில் இருக்கிறவங்க எப்படி விருந்து போட முடியும், அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது. துர்வாசர் அவரை வேணுக்குனே நல்லா கவனிச்சுட்டு, துரியோதனை கவனிச்சுட்டு, உனக்கு என்ன வேணும்னு இவர் கேட்குற போது இவன் தந்திரமாக சொல்கிறான், இங்கே விருந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு பொழுதாவது காட்டில் இருக்கிற பாண்டவர்கள்ட்டையும் சாப்பிடுங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் என்னோட அவன் மூத்தவர் தர்மர், அங்கேயும் நீங்கள் சாப்பிடணும். என்னடா 10,001 பேருக்கு காட்டில் எப்படி சாப்பாடு போடுவான்னு பயப்படாதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் எப்போவுமே நினைக்கிறதெல்லாம் வரும், அட்சயம் தேயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே போய் நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்களுடைய விருந்து உபசரணையை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு அது பெரிய திருப்தி அப்படின்னு சொன்னான். அவருக்கு மனசு கொழுந்து போச்சு. அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பாண்டவர்களை நல்லவன் நினச்சி இவனை தீவனாக நினச்சோம், உண்மையிலே இவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் வேறு எதுவும் சொல்ல விரும்புறியான்னு கேட்டார். அவகிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது திரௌபதிகிட்ட. அதை பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சுன்னா அடுத்த நாள் சூரியன் உதித்த பிறகு அதில் சாப்பாடு வரும். திரௌபதி சாப்பிட்றது தான் கடைசியாக இருக்கும். தமிழில் சொல்லுவாங்களே விருந்துக்கு முந்து அப்படிம்பாங்க. எப்படி படைக்கிறவங்க பிந்தி சாப்பிடணும், விருந்து போகிறவங்க முந்தி சாப்பிடணும். அப்போது இவ கடைசியாக சாப்பிடுவா. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி வச்சுருவா, பாத்திரத்தை அலம்பி வச்சுருவா. இனி அடுத்து சூரியன் உதித்த பிறகு தான். அப்போ இவர் வேறு என்ன செய்யணும்னு துர்வாசர் கேட்கும்போது அவன் தந்திரமாக சொல்கிறான், திரௌபதி சாப்பிட்ட பிறகு போய் சாப்பாடு கேளுங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பிறகு அவள் சாப்பிட்டா அவள் உடம்பு தாங்காது, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கா காட்டில், அவளுக்கு இந்த ஒரு நல்லதாக பண்ணுங்க, அவள் சாப்பிட்டாளுச்சின்னு தெரிஞ்ச பிறகு சாப்பிட போங்க அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வம்பு பண்ணுறது. அப்போ இவரும் அதே போல தான் செய்தார். அவன் நொந்து போய், அதாவது தர்மரும் வாக்கு கொடுத்துட்டார், வாங்க சாப்பிடுங்க தாராளமாக, நல்ல ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு வரோன்ட்டு போயிட்டாங்க. இவரும் ஈஸியாக சொல்லிட்டார், 10,001 பேர் வந்திருக்காங்க, சீடர்களோட வந்துட்டார், நானும் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் கொடு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். இவா கிருஷ்ணரை நினச்சி தியானம் பண்ணுறான், இந்த சிக்கல்லேருந்து எங்களை விடுபடுத்து அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ அங்கே பெரிய விருந்து துவாரகையில் 1500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இங்கேருந்து. அங்கே ருக்மணி தாம்பூலத்தோடு அப்படி வாரா, பெரிய தட்டில் எல்லாம் கொண்டு வரா, பகவானுக்கு சாப்பிட சொல்லி உட்கார வச்சு அப்படி ஒன்று ஒன்றா வர்ணிக்கா, இதெல்லாம் இருக்குது உங்களுக்காக செய்தது. அப்போ இவ இங்கேருந்து பிரார்த்திக்கா, தியானம் பண்ணுறான், கோவிந்தா இந்த சிக்கல்லேருந்து எங்களை காப்பாற்று, நீ தான் வரணும், இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார் அப்படின்னதும் இவர் அது மனசில் இதயத்தில் தெரியுது பகவானுக்கு. எங்கேருந்து பகவானை கூப்பிட்டாலும் அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணார், அப்படி பார்த்தார் அந்த தட்டில். அவள் எல்லாத்துலேயும் மேலே துளசி இலை போட்டிருக்கா நைவேத்தியம். அப்போ படக்குன்னு இது மட்டும் போதும், நான் சாப்பிட்றேன், எதுவும் நினைக்காதன்னு அதை எடுத்து வாயில் போட்டுட்டு விருட்டுன்னு போயிட்டார். இங்கே தியானம் பண்ணுற இடத்துல உடனே
பின்பக்கமாக அவர் பின்னாடி வந்து காட்சி, பின்னாடி வந்து நிற்கிறார். நின்றுட்டு சீக்கிரம் கண்ணத்தில் யாரை இப்படி தியானம் பண்ணிகிட்ருக்க, ஒருத்தன் பசியோடு பின்னாடி நின்றுட்டுருக்கானே, அது கூட தெரியாமல் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பசி ஆத்துறதுக்கு கொடு அப்படின்னார். அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, நீ என்ன விளையாடுறியா, எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கானு தெரியுமா, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பாடை போடு, அதைத்தான் சொல்ல வரேன் அப்படிங்க. அது என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் ருக்மிணி கொடுத்த அந்த ஒரு இலையை எடுத்தார, அந்த இலை அந்த பாத்திரத்துக்கு போயிடுச்சு. அப்போது அப்புறம் பேசலாம் கொடுன்னா இவளுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அவளுக்கு என்ன கண்ணீர்னா, துர்வாசன் வந்து சபிச்சுட்டு போனால் கூட தப்பு இல்லை, ஆனால் எனக்கு உயிர் நண்பன் தோழின்னு சொல்லி அப்பப்போ கூப்பிடுவார். அப்பேற்பட்ட நண்பன் உண்மையிலே பசியோடு வந்திருக்கான், ஒரு நாளும் இப்படி கேட்டதில்லை, ஆனால் பாத்திரத்தை அலம்பி வச்சாச்ச அப்படின்னு சொல்லி அவளுக்கு கண்ணீர் வருது. உடனே இவருக்கு வருத்தமாயிடுச்சு. ஏன் வருத்தப்படுற, ஏன் கண் கலங்குற, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, என்னன்னு பார்க்கலாம். நிஜமாகவே நான் அதை அலம்பி வச்சாச்சு, நீ கொண்டு வா முதல்ல அப்படின்னா அதில் இலை இருந்துச்சு. அந்த கிருஷ்ணர் எடுத்து வச்சது அதில் இருக்குது. எடுத்து வச்சது இது போதுமே, பெரிய பொக்கிஷம்னு சொல்லி வாயில் போட்டார். அதுக்கடுத்து ஏப்பமாக வருது, இனிமே இடமே இல்லை வயிற்றில், போதும் அப்படின்னு சொல்லுது அந்த வயிறு, கிருஷ்ணர் வயிறு. கிருஷ்ணர் திருப்திப்பட்டால் உலகத்தில் எல்லா ஜீவர்களுக்கும் அது வேலை செய்யும். இந்த கோஷ்டிகள்லாம் ஆற்றுல குளித்தவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏப்பமாக வருது. ஒருத்தன் பார்க்குறாங்க, இது பசி ஏப்பமாக இருக்குமோ அப்படிங்கிறான் ஒருத்தன், இல்லை வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதனால் ஏப்பம், இப்படி எல்லாம் ஏப்ப சத்தமாக வருது. அவங்களால காயத்ரி சொல்ல முடியல. அப்போ துர்வாசர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு தெரில, எங்களுக்கெல்லாம் வயிறு சரியில்லை, நாங்கள் இங்கே ஆற்றுலே இருக்கிறோம், நீங்கள் மட்டும் சாப்பிட்டு வாங்க. அவர் சொன்னார், நம்ம சாப்பாடு கேட்டது சாதாரண இடம் கிடையாது, கிருஷ்ணனுக்கு வேண்டிய கூட்டம், அது தேவையில்லாமல் அங்கே போய் வாய் விட்டுட்டோம். இனிமே அங்கே போனால் ஏற்கனவே அம்பரீஷன் கதையில் நான் படாத பாடுபட்டிருக்கேன், அதோட மோசமாக இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுறது நல்லது, வாங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அந்த பகவான் மானசீகமாக அங்கே செய்தது இங்கே வந்து வேலை செய்யுது. நம்மெல்லாம் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம், அப்போ கண்ணை மூடுறோம், அதோட அர்த்தம் என்னென்னா கண்ணால் பார்த்ததை இதயத்துக்குள்ளே கொண்டு வரோம். முதல்ல கண் தரிசனம் பண்ணிச்சு, அது மட்டும் பத்தலை, மனசும் அதில் ஈடுபடணும். அப்போ மனசில் மானசீகமாக அவரை நினைக்கிறோம், நினச்சி அதுக்கப்புறம் தான் வேண்டுறோம். வெறும் பார்த்து வேண்டுறதில் அவ்வளவு நமக்கு பலம் தெரியாது, ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. மனசில் வேண்டும்போது அந்த ஸ்ட்ரென்த்து இருக்குது, அவரை மானசீகமாக நினச்சி வேண்டும்போது ஒரு பலம் இருக்குது. அதே போல் தான் மனசோடு சேர்ந்து நாமஜபம் பண்ணால் அதில் ஒரு பலம் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்படி பகவானுடைய திருப்தி தான் எல்லாருக்கும் திருப்தி. அவரை திருப்திப்படுத்தினா நமக்கு திருப்தி உண்டு. நமக்கு திடீர்னு ஒரு அதிருப்தி வருதுன்னா நம்ம பகவானை திருப்திப்படுத்தலைன்னா அர்த்தமே ஒழிய உலகம் அதுக்கு காரணம் இல்லை, உலகத்தில் உள்ள வஸ்துக்களும் காரணம் இல்லை. பகவான் திருப்தி அடையும் போது நமக்கு திருப்தி ஆகுது. இதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.